Hi families, welcome to Prabha Surya vlog number 10. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்ஸ் ப்ளஸ் நான் என்னென்ன லூலு மாலில் வாங்கினேன் அப்படின்ற vlog தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன எடுத்தேன் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து ரெடியாகி எல்லாம் குக் பண்ண ஆரம்பித்தாச்சு. குக் பண்ணி அவங்க அப்பாவையும் சாணுவையும் அனுப்பி வச்சாச்சு. அனுப்புனதுக்கப்புறம் நான் தான் கொண்டு போய் சாணம் ட்ராப் பண்ணி விட்டுட்டு வருவேன்னா யூஸ்வலாக வந்து அப்பப்போவே பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிடுவேன். இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் இருந்தது அப்படின்னா சாணு குட்டியை ட்ராப் பண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து வாஷ் பண்ண முடியும். ஏன்னா மெய்ட் எதுவும் நம்ம வீட்டில் இல்லையா, யாரையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலை, அதனால் நானே தான் பண்ணுவேன். ஆல்ரெடி நிறையா ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் வாஷ் பண்ணும்போது மட்டும் நம்ம இந்த ஏப்ரானை போட்டுட்டு இருக்கிற அத்தனை பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சிடுவேன். எனக்கு என்னென்னா இந்த வாஷ் பண்ணி முடிக்கிறது கூட ப்ராப்ளம் இல்லைங்க. எவ்வளோ பாத்திரம் கொடுத்தாலும் நான் வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் ட்ரை ஆனதுக்கப்புறம் அங்கங்கே எடுத்து செட்டில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எனக்கு அது இருக்கிறதுலே கடுப்பான விஷயம் அப்படின்னா அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து நான் செட்டில் பண்ணுற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு நீட்டாக தொடச்சிடுவேன். முன்னே பார்த்தீங்களா எப்படி கிச்சன் அப்போ அப்படியே போட்டுட்டு போயிருந்தேன்னு. ரிட்டன் வந்து இதெல்லாம் வந்து டெய்லி ரொட்டீன் வரக்கூடிய வேலை. இதெல்லாம் நீட்டாக எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அடுப்பு மேலே மட்டும்தான் என்ன செஞ்சேன் என்ன மிச்சம் இருக்குது அப்படின்றது, மற்றெல்லாம் நீட்டாக தொடச்சி வச்சுருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதே ஃபஸ்ட்டாக இருக்கிற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா டைனிங். ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, செகண்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிவி டேபிள், செகண்ட் தான் வந்து டைனிங். இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றத தவிர மற்ற எல்லா வேலையுமே நடக்கும். ஃப்ரூட்ஸ் வைக்கலாமா, நீங்கள் இந்த மிக்சர் முறுக்கு இதெல்லாம் வைக்கலாமா, அது போக வாட்டர் பாட்டில் வைப்பாங்க, ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து வெஜிடபிள்ஸை கொண்டு வந்து மேலே வைப்பாங்க, இஞ்சி பூண்டெல்லாம் மேலே கொண்டு வந்து வைப்பாங்க. என்ன வாங்கிட்டு வந்தாலும் சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல, அங்கே மேலே பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் சாணி வச்சுட்டு போவான். இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும். எனக்கு அதுதான் வேலை. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர மாதிரி எனக்கு அதுதான் சார் வேலை அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் தினமும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸ்கூல்லேருந்து வருவாங்க, எப்படி தான் அவள் கைக்கு கிடைக்கும் தெரியல. என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான், நானும் கொடுத்துட்டு தான் இருப்பேன், அரைச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் இருந்தாலும் அவள் கை நம்மன்னு இருக்கும் போல். எங்கேயாவது ஏதாவது ஒரு பக்கம் எடுத்தானா அந்தந்த இடத்த அது அவள் பொருளாக இருந்தால் மட்டும் கரெக்டாக வச்சுப்பாங்க. ஆனால் மற்ற பொருளாக இருந்து வச்சுக்கோ, ஆமாம் நீ எடுத்து வச்சுரு அப்படின்ட்டு டேட்டா பாபாய் காமிச்சிட்டு போயிடும். நமக்கு இதே தான் வேலை. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவி முடிச்சோன்னே இருக்கிற டைனிங் டேபிளை வந்து நீட் பண்ணி வைக்கிறது தான் வேலை. இது 10 நிமிஷம் வேலையாகுமா, அந்த 10 நிமிஷம் வேலைக்கே வந்து சாணியை விட மாட்டான். அரை மணி நேரம் பண்ணுற மாதிரி அவ்வளோ இழுத்து வச்சுட்டு போயிடுவான். இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அந்தந்த இடத்துல செட்டில் பண்ணி வச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு போதும் நான் யாருன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ரஷ் பேக் எதுக்கு இங்கே வந்துச்சு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. எப்படி தான் இங்கே வருதோ தெரியல. என்னோடய க்ரீமெல்லாம் வேறு போட்டு விளையாடிட்டுருக்கோம். அத்தனை விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் இருந்தாலும் அந்த பிள்ளை கேட்கவே மாட்டேன்றா. சலிச்சு போச்சு எனக்கு சொல்லி. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் யாராவது இருந்தாங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்களேன். அட்லீஸ்ட் நீங்களும் என்ன மாதிரி சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆறுதலாக அது இருக்கும். ஒரு வழியாக டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ஹாலுக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் துவைச்ச துணி அப்படியே போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் மடிச்சிட்டேன். அன்றைக்கே கொண்டு போய் எடுத்து வைக்கிறதுக்கு மொடன் இல்லைங்க, செம்ம பேக் பெயின். ஒரு நாளும் வந்து இந்த வீட்டை வந்து ரொம்ப வேலை வச்சுக்கிட்டே இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். பட் நம்ம வீட்டில் நம்ம தானே க்ளீன் பண்ணி ஆகணும். சரின்னு சொல்லிட்டு சாணுவோடதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் மடித்ததெல்லாம் அவள் கொண்டு போய் ரேக்கில் வச்சுட்டு, அவங்க அப்பாடதெல்லாம் கொண்டு போய் அவங்க அப்பா ரேக்கில் வச்சுட்டு, மேடமோட யூனிஃபார்மெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆங்கர்லாம் மாட்டி வைப்போம். ஏன்னா தேடும்போது வந்து கிடைக்காது. இல்லைன்னா மொத்த அந்த ரேக்கையும் வந்து மேடம் கீழே சாத்தி விட்ருவாங்க. அம்மா இந்த எடுத்துட்டேன் அப்படின்னு. எப்படி எல்லா துணியும் கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பாள். ஏன் இது எட்டி பார்த்தா தெரியாதா மேடம்க்கு? நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா அவள் குளிச்சானா அவள் யூனிஃபார்ம் அவள் போகிற யூஸ் பண்ணுற பேண்டிஸ் எல்லாம் அவள் தான் கொண்டு வந்து தரணும். அப்படி தான் நான் அவளை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அவளுக்கு எட்டாவதுனால எல்லாத்தையும் இழுத்துட்டுருவாள். அதனால் ஹேங்கரை மாட்டிடுவேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு முடிச்சாச்சு. நான் லூலு மாலில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத பார்த்துடலாமா. இன்றைக்கி என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போனேன். இந்த பேக் பிங்க் சாணு கண்ணில் பட்டுருச்சுங்க. அதுவும் அது க்யூட்டாக அழகான ஒரு 2 கண் வச்சு அதோட கொண்டை பார்த்திங்கன்னா வந்து யூனிகார்ன் தீமில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. 2 பக்கம் வந்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி 2 பக்கம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு ரேக் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இப்படி கீழேருந்து மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த பேக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சுன்றனால அவள் கேட்டாலேன்னு வாங்கி கொடுத்துருந்தேன். இல்லைன்னா அவளுக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது எங்கேயாவது வெளியில் போனால் எடுத்துக்கலாம் பட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸை நான் தேடாதனாலே இல்லைங்க. எப்போ போனாலும் எங்கே ஷாப்பிங் போனாலும் நான் டிஃபன் பாக்ஸ் தான். அவளுக்கு என்னமோ டிஃபன் பாக்ஸே செட் ஆக போனோம். 4 கொடுத்துட்டு இருந்தேன்னா மேடம் நல்லா சாப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. சரி 3 கம்மி பண்ணேன். அப்பையும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்றான்னு ஒரே கம்ப்ளைண்ட்டு ஸ்கூல்லேருந்து. சரி இவளுக்கு 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கினேன். பட் ஃப்ரூட்ஸ் வந்து மத்தியானம் கண்டிப்பாக தேவை. பொரியலும் சாதம் மட்டும் கொடுத்தா பத்தாது, ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வேணும். எனக்கு 3 லேயர் தேவைப்படுச்சுன்னா நான் நிறைய இடத்துல போய் பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்படியே ஒரு வழியாக லூலு மாலில் வந்து
உள்ளே வச்சுருந்தாங்க அந்த ரேக்லேயே வந்து எனக்கான ஒரு பீஸ் வந்து அது கடைசி பீஸ் அப்படின்னா அது இந்த பீஸ் தான். உள்ளே இருந்தது பார்த்தீங்கன்னா 3 ரேக் இருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பட் மேலே வந்து மூடி வந்து டப்பர்வேர் மாதிரி தான் கொடுத்தாங்க. ஓகே, எனக்கு வந்து இந்த 2-3 மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் நான் டிஃபன் பாக்ஸை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேறு வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுது. ஏன்னா சைட்லலாம் ஒன்றா பிஞ்சு போயிடுது, கீழே போட்டுறா டிஃபன் பாக்ஸை. இது ஏன் கேட்குறீங்க, வாட்டர் பாட்டிலெலாம் உடச்சி வச்சுருக்கா. அவளோட பழைய பிங்க் பாட்டில் மாறி இருக்குது பார்த்தீங்களா, ஏன் உடச்சி வச்சனால தான் மாறி இருக்குது. ஒரு வழியாக அப்பா கிடச்சிருச்சான்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி பில்லிங்க்கு போட்டுட்டு 3ஆவதாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெட் ஸ்ப்ரெட்டுங்க. இந்த சாணும் சொன்னல ரொட்டேட் பண்ணி தூங்குறதுனால பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் கசங்கிடுது. சம்டைம் உச்சா வேறு போய் வச்சிடறாளா, அதனால் எனக்கு டெய்லி நான் பெட் ஸ்ப்ரெட் மாற்றுற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சிது. நம்ம வீட்டில் ஆல்ரெடி 4 இருக்குது, இருந்தாலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். ஏன்னா இப்போலாம் அடிக்கடி வந்து மழை பெய்யுற சீக்கிரம் காய மாட்டேங்குதா, அதனால். பட் எனக்கு 2 கலருமே ரொம்ப பிடிச்சிது. சில்க் காட்டன் தான், பியூர் காட்டன் கிடையாது. பார்க்கறதுக்கு காட்டன் மாதிரி தெரியுது, பட் பியூர் காட்டன் கிடையாது, சில்க் காட்டன் தான். எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிச்சிது. பட் இவகிட்ட எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்னு தெரியல, ஏன்னா மேடம் சும்மாவே அழுக்கு பண்ணுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கு சேரக்கூடிய மெயினான எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு மேலே க்ரீம் போடுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ், அந்த பீட்டர் பண்ணுவோம் இல்லையா, பண்ணதுக்கப்புறம் கலப்போம் இல்லையா, ஸோ அது வந்து குட்டியாக தேடிட்டு இருந்தேன். சரி இதெல்லாமே ஒரு செட்டாகவே கிடச்சின்னு அழகாக நான் தூக்கிட்டேன். அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பெருசு அந்த மாதிரி வந்து அதோட ஓப்பனர் வந்து மேலே வந்து மவுத் வந்து குட்டி டிசைனாக இருந்தது. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை எடுக்கும்போது சைலண்ட் பார்த்தாங்க, என்ன சானோட டேடி பார்த்தாங்க, இது எதுக்கு அப்படின்னு. ப்ளீஸுங்க எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா என் தம்பி சட்டித்தலை ஆல்ரெடி வந்து இதை நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சூடான பாத்திரத்தில் கொண்டு போய் வச்சு அதை உருக்கிட்டான் அந்த ரப்பரை. அதனால் இது நல்ல வெயிட்டாகவும் இருந்தது, நல்லா இருக்கும்னு நான் நம்பி தான் வாங்கியிருக்கேன், பார்ப்போம். ஸோ மெயினாக கேக் கலக்கிறதுக்கு வந்து எனக்கு அது யூஸ் ஆகுன்றனால நான் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டேன். நீங்கள் கேட்கலாம், இது எதுக்குமா வாங்கினேன், ஆல்ரெடி தான்மா 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஆன்லைன் கேட்கலாம். பட் அந்த ரவுண்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா அது உட்டே கிடையாதுங்க. மீஷோவில் தான் வாங்கினேன். அது 0 ஆக்சுவலி. ஸ்டார் ரேட்டிங் எனக்கு கொடுக்க சொன்னால் நான் 0 தான் கொடுப்பேன். அது வந்து அப்படியே ஊறி உப்பிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சில ஷார்ட்ஸில். இது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வெயிட்டாகவும் இருந்தது, நல்லா உட்டாக இருந்தது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் தான், நல்ல வர்த்து தான். அதனால் எனக்கு என்னமோ அது ஓகே மாதிரி இருந்தது. 300 ருபீஸ்க்கு இது வர்த்துன்ற மாதிரி தெரிஞ்சது. அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் இந்த பேகு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 தான் போட்டிருந்தாங்க. அது 499 தான். சாணுக்காக ஷூட்காக யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து ஒரு பேக் வாங்கணும், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு எங்கேயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. எங்கேயாவது போனால் கூட பட்டு இது மேலே உட்கார வச்சுப்பேன். நான் மெயினாக அதுக்கு தான் இந்த பேக் வாங்கணும்னு நினச்சிட்டேன்னா ஒரே வழியாக வாங்கிட்டேன். அது வந்து 499. அதுவும் மறந்துட்டேன், அந்த 2 காட்டன் சில்க் காட்டன் சொன்னீங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 500 தான். ஒன்று வந்து 250 தான் போட்டுருந்தாங்க 2. இதெல்லாமே சேலில் அப்போ நான் வாங்கியிருந்தேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த பேட்டர் கலக்கிறது அந்த இது ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 to 159 தான் வந்தது. 159 தான் ஆக்சுவலி சொல்லப்போனால். அந்த பேக்கே 199 தான் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஆஃபரில் கிடச்சதுனால அள்ளி போட்டுட்டு வந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.